என் அன்பு குழந்தையே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, 7 ஆண்டுகளா? ஏனென்றால் நீ 7 ஆண்டு கால தவம் இந்த விஷயத்திற்காக இருந்திருக்கின்றாய். சற்று சிந்தித்துப் பார் என் பிள்ளை. இத்தனை காலமாக அப்படி எந்த விஷயத்திற்காக உன் தாயானவள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாய் என்று, எந்த விஷயம் இத்தனை தட்டிச் சென்றது என்று. என் பிள்ளையே, இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு அதற்கான வாக்கினை கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளையினுடைய 7 ஆண்டு கால தவம் முடிவுக்கு வரப்போகின்றது. என் குழந்தைக்கான சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையில் நீ எதுவுமே இல்லை என்று நினைத்து இனி வாழவும் வேண்டாம் என்று எண்ணினாயோ, அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, அள்ளி அணைத்து உனக்கானதை நீ சந்தோஷமாக உன் கைகளில் பெறப் போகின்றாய். என் தங்கமே, காத்திருப்பு என்பது எத்தனை கொடுமையான விஷயம் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். இந்த பிரத்யங்கரா எதையும் அறியாமல் இல்லை. என் குழந்தையின் கவலைகளை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. இருந்தாலுமே எதனால் அம்மா உனக்கு கொடுக்காமல் விட்டு விட்டாள்? எதனால் இந்த தாயானவள் உனக்கு இத்தனை கால தாமதத்தை ஏற்படுத்தி விட்டாள் என்ற சந்தேகம் உனக்கு நிச்சயமாக இருக்கும். என் பிள்ளையே, உன்னுடைய சந்தேகத்தில் இருக்கின்ற நியாயத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாகத்தான் உணர வேண்டும். சில காத்திருப்புக்கான பலன் வாழ்க்கை முழுமைக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும். சில காத்திருப்புக்கான பலன் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். அவசரப்பட்டு எதையும் அடைந்துவிட்டு அதில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் வாழ்வது தவறல்லவா? அதனால்தான் எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் பொழுதுதான் அம்மா உன்னிடத்தில் அதனை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்துவிடும் என்று எண்ணி ஏமாந்து போனாயல்லவா? நீ அன்று ஏமாந்தது ஒரு வகையில் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தெய்வம் உனக்கு தரக்கூடாது என்று ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது. நீ என்னிடத்தில் மடி ஏந்தி வந்து நின்றுவிட்ட பிறகும் கூட நான் உனக்கு அதனை தர வேண்டாம் என்று நினைப்பேனா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் அது உனக்கு நிரந்தரமானதா? உன்னுடைய வாழ்க்கைக்கு அது தேவைதானா? இந்த நேரத்தில் அதை உன் கைகளில் கொடுத்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை எல்லாம் அலசி ஆராய்ந்து விட்டு தானே இந்த தாயானவள் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இனி எல்லா சூழ்நிலைகளிலுமே உனக்கு எதுவும் கிடைப்பதற்கு தாமதமானால் அது நல்லதற்கு என்று நினைத்து உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ ஒருவேளை அதை அந்த நேரத்தில் சந்தோஷமாக எடுத்து கொண்டிருந்தால் இப்பொழுது என் பிள்ளைக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காது. என்றேனும் நமக்கு கிடைக்கப் போவதுதானே என்று நீ நிச்சயமாக மனதிற்குள் எண்ணி இருப்பாய். உன்னுடைய அந்த எண்ணம்தான் இப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, எல்லாவற்றையும் தாண்டி இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கின்ற பல விஷயங்களை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று இப்பொழுது முடிவெடுத்து விட்டு வந்திருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ தேவையில்லாத எண்ணங்களோடு சுற்றி திரியாதே. மீண்டும் மீண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை செய்யாதே. அம்மா சொல்கின்றாள்,
நம் பிரித்யங்கரா நமக்கு வாக்கு தருகின்றாள். கிடைத்தால் பார்ப்போம் என்றெல்லாம் எண்ணக்கூடாது. சர்வ நிச்சயமாக நம் அம்மா சொல்லிவிட்ட பிறகு நம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போகாது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். என் தங்கமே, இந்த நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் உனக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கும். என் பிள்ளை, இதனால் எத்தனை பேரிடம் எத்தனை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கினாய். உன்னிடத்தில் இந்த ஒரு விஷயம் இல்லை என்பதற்காக எல்லோரும் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தினார்கள் என்பதனை நான் அறிவேன். என் பிள்ளை, மனதளவில் காயப்பட்டதோடு மட்டுமல்ல, வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற நிலைக்கும் நீ வந்துவிட்டாய். எங்கு சென்றாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் தன்னிடத்தில் எது இல்லையோ அதை பற்றி தானே மற்றவர்கள் பேசுகின்றார்கள். சரி, அவர்களிடத்தில் இந்த விஷயம் இல்லை, நாம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்போம் என்று கூட யாரும் நினைப்பதில்லை. ஒரு சிலர் இன்னமும் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஆறுதல் சொல்வது போல உன் மனதை குத்தி குத்தி பேசுகின்றார்கள். என் பிள்ளைக்கு அது ரணமாக கிடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு கிடைத்தது. இந்த அவமானங்கள் எல்லாம் நீயாகவே உன் வாழ்க்கையில் தேடிக்கொண்டது. ஏன் தெரியுமா? இவர்கள் பேச்சுக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுத்தது மிக பெரிய தவறு. இனியும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், அதை கவனமாக கேட்டு தெரிந்து கொள். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயம் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நீ பெற வேண்டும் என்றால், எனக்கு என் பிரித்யங்கரா எப்பொழுது தருவாளோ அவள் அப்பொழுது தரட்டும். நான் அப்பொழுது அதனை சந்தோஷமாக பெற்றுக்கொள்வேன். என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதில் இருக்கின்ற காரணம் என்னவென்பது எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு கிடைத்திருந்தால், அதுவும் இத்தனை எளிதாக கிடைத்திருந்தால், தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். தெய்வத்தின் அன்பு என் மீது அதிகமாக இருப்பதனால்தான் தெய்வம் இத்தனை காலமும் என்னை காக்க வைத்து எனக்கு சிறப்பானதை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தன்னம்பிக்கையோடு என் பிள்ளை, நீ அதை அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். மாறாக கூனி குறுகி ஒரு நாளும் நின்றுவிடக்கூடாது. அப்படி ஒரு முறை நீ நிற்க தொடங்கிவிட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே ஒரு வகையான சோதனையை உனக்கு கொடுத்துவிடும். ஒரு வகையான மனவேதனையை உனக்கு கொடுத்துவிடும். இந்த வேதனைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை உனக்கு கொடுப்பதற்காக மட்டும்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாராக இருந்தால் என்ன, எப்பேற்பட்டவர்களாக இருந்தால் என்ன, எல்லாமே ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேரும் பொழுது உன்னிடத்தில் வந்து உதவியும் கேட்பார்கள். இன்று எது உன்னிடத்தில் இல்லையோ அது நாளை உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டால், இன்று உன்னை தூற்றிய மனிதர்கள் எல்லாம் அன்று உன்னை போற்றுவதற்கு வாயில்லாமல் வாயடைத்து போய் நிற்பார்கள். அதனால் என் குழந்தையே, கிடைக்கின்ற பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைத்து விடட்டும் என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு நீ இருந்தாலே போதும். எல்லாமே உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கான சந்தோஷம் நிச்சயமாக தானாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும். அதற்கு இந்த பிரித்யங்கராவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் பல தாமதத்திற்கு பிறகு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. அதுபோல இன்று உன்னுடைய 7 ஆண்டு கால தவம் நிறைவேறப் போகின்றது. இதை நினைத்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இரு. என்றுமே உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாகும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே
முழுமையாக கிடைக்கும்.